ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரபாஸ் நெஸ்ட் மை லைஃப் ஆஸ் அ டீச்சர். இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தாங்க. நாங்கள் பெரியபாளையத்து அம்மன் கோவிலுக்கு போகிறோங்க. அதாவது இது நாங்கள் எப்போவுமே இயர்லி ஒன்ஸ் போகணுன்றது எங்களோட பிளான். ஸோ நடுவில் பசங்களோட அப்பா ட்ரான்ஸ்ஃபர் சித்தூருக்கு ரீலோகேட் ஆகியிருந்தார். ஸோ அதனால் எங்களால் நடு காலத்தில் பிளான் பண்ண முடியல. இப்போ இயரும் வேறு முடிகிற தருவாயில் வேறு வந்துருச்சு. ஸோ நாங்கள் என்ன யோசிச்சு பார்த்தோன்னா, சரி இப்போ கரெக்டாக இருக்கும். இந்த 2025 முடிகிற ஒரு மந்தில் நம்ம போய் வச்சுட்டு அம்மனையும் பார்த்து வழிபட்டுட்டு வரலான்றது தான் ஒரு பிளானுங்க. இது நாங்கள் ரொம்ப நாளெல்லாம் பிளான் பண்ணிட்டு இல்லை, எப்போவும் மனசில் இருக்கும் பொங்கல் வைக்கணும் அப்படின்றதுன்னு. பட் நாங்கள் ஒரு 1 வீக் பிஃபோர் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த பிளான் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் ஒரு 1 வீக் பிளான்லேயே அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோன்றது ரொம்ப பெரிய ஹாப்பினஸ்ங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் சித்தூருக்கு போயிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோஸில் இருக்கோங்க. ஆக்சுவலாக நாங்கள் சித்தூருக்கு இவங்க அப்பா ரீலோகேட் ஆயிருந்ததுனால போய் அவங்க வீடெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் சாட்டர்டே நைட்டு தான் ஆக்சுவலாக ரீச் பண்ணியிருந்தோம் சென்னைக்கு. பயங்கரம் டயர்டு ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் இந்த நாளை நம்ம இன்றைக்கி விட்டுறக்கூடாது, கண்டிப்பாக போகணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. அண்ட் தென் இதோடு நம்ம விட்டுட்டோன்னா இந்த 28th மிஸ் பண்ணிட்டோன்னா அதோட நியூ இயர் ஆரம்பிச்சிரும். அப்போ இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த வைக்கணுன்ற அந்த பிளான் கொலாப்ஸ் ஆகிடுமேன்ற மாதிரியும் ஒரு 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 விதமான யோசனை. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன ஆனாலும் என்ன டயோடோ என்னவோ எப்படினாச்சும் போய் வச்சிடணும். அண்ட் மோரோவர் என்னென்னா, நாங்கள் 2 days சித்தூரில் இருந்தபோது ஒரு நாள் தான் ஹோம் ஃபுட் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோம். மறுநாள் நாங்கள் இந்த காணிப்பாக்கம் பிள்ளையார் கோவிலுக்கு அப்படின்லாம் கிளம்பிட்டதுனால எங்களால் வீட்டு ஃபுட்டு சாப்பிட முடியல, ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன ஆனாலும் வீட்டில் தான் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும், லஞ்ச் ஆனாலும் வீட்டில் தான் இருக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் கொஞ்சம் காலைல ஏஞ்சிக்கிற டைமே ரொம்ப லேட்டாக தான், ஏன்னா டயர்டில் எல்லோரும் படுத்து தூங்கிட்டு 9:30 நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது என்னென்னா, சண்டேனா இந்த ராகு காலம் வரும் இல்லைங்களா. ஸோ 12 to 1:30, ஸோ 12 o'clock முன்னாடி போகலான்றது ஒரு பிளான். பட் பசங்க சுத்தமாக அவங்களால கோஆப்ரேட்டே பண்ண முடியல. அவங்க பயங்கரம் டயர்டுன்ட்டுன்னு சோர்ந்து படுத்துக்கிட்டாங்க. ஸோ என்ன செஞ்சோம், உடனே பிளானை மாற்றி ஓகே 1:30க்கு மேலே போகலாம் அப்படின்றது பிளான் எடுத்தோம். அந்த 1:30ன்றது கூட என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 2:30 2:40 தான் வீட்டிலேருந்து நாங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணோம். அப்போவே நான் பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா நாங்கள் போய் ஒரு பொங்கல் வைக்க எப்படியா இருந்தாலும் ஒரு 1.5 hour 2 hours ஆகும். நாங்கள் திரும்பி பூஜைலாம் அம்மனெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரணும். இவங்க அப்பா திருப்பியும் மண்டே காலையில் சித்தூருக்கு கிளம்புறோம். ஸோ அவர் கிளம்பணுன்னா அவர் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் 4:30க்கெல்லாம் எழுந்திரிச்சிக்கணுங்க. ஸோ இதெல்லாம் ஐயோ இதுவே ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னு பார்த்தேன். கரெக்டாக 3:45க்கு ரீச் பண்ணிட்டோங்க. 4:30க்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடணுன்னு வேலை கடகடன்னு ஆரம்பித்தேன். நான் எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போனேன். மாச்சு பெட்டி மறந்துட்டேங்க. ஸோ மாச்சு பெட்டி வாங்கிட்டு வாங்க போன உடனே. ப்ளஸ் நான் உக்காந்த இடம் எப்படி இருந்ததுன்னா, கரெக்டாக பக்கத்து ஒரு சின்னதாக ஒரு குழி மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் நல்லா அழகாக அடுப்பெல்லாம் நல்லா செட் பண்ணி வச்சுருந்தாங்க. முதல்ல எப்போவுமே நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையாரை நான் பிடிச்சி வச்சுருவேங்க. ஸோ பிள்ளையாருக்கு பூவெல்லாம் போட்டுட்டு அண்ட் தென் அந்த கல் மேலெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தேன். அண்ட் தென் அந்த உள்ள நெருப்பு ஏற்றுற இடத்துலையே மஞ்சள் குங்குமம் தூவிட்டு ஃபஸ்ட்டு கற்பூரத்தை வச்சுட்டேங்க. கற்பூரத்தை வச்சுட்ட உடனே என் பையன் போய் மாச்சுப்பட்டிலாம் வாங்கிட்டு வந்துட்டான். அப்புறம் இந்த விறகெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். எப்போவுமே நான் சிசர் மறந்துடுவேங்க. இந்த தடவை நான் சிசர் கூட மறக்கக்கூடாது, எதுவுமே போய் நம்ம அந்த இடத்துல அலைய முடியாது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டுன்னு எடுத்துகிட்டு போனேன். பட் மாச்சு பெட்டியை மறந்தது தாங்க ஒரு ஹைலைட்டாங்க. ஸோ அப்புறமா கற்பூரம் ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த கற்பூர ஆரத்தியெல்லாம் எடுத்துகிட்டு நான் சொல்லி வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ அழகாக ரொம்ப நல்லா ஃபஸ்ட்டு அந்த நெருப்பெல்லாம் வந்ததுங்க. அதாவது இதெல்லாம்
வந்து என்னோட சின்ன வயசில், அதாவது நான் ஸ்கூல் காலேஜ் அப்போல்லாம் வந்து எங்கள் மம்மி வைக்கும் போது வந்து கூட உட்காந்து பார்த்ததோட எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இப்போ நான் கல்யாணம் ஆகிட்டு எனக்குன்னு பசங்கள்லாம் வரும்போது நான் ஒரு தைரியமாக இப்படி பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாமே வந்து திஸ் கிரெடிட் ஆல் கோஸ் டு என்னோட மம்மிக்கு தாங்க. ஏன்னா அவங்களோட இருந்து அவங்களோட கற்றுக்கிட்ட விஷயங்க தாங்க இந்த பொறுப்பாக பண்ணுறது. ஏன்னா வந்து இது வந்து நம்மளுக்கு எடுத்த உடனே வந்துடாது. நம்ம எவ்வளோ பார்த்து அதை வந்து நம்மக்குள்ளே எவ்வளோ உள்வாங்கிக்கிட்டு அந்தந்த சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறத வச்சு தாங்க நம்ம வந்து நம்ம கை தானாக வேலை செய்யும். எப்போவும் எங்கள் மம்மி சொல்கிறது விஷயம் என்னென்னா, நம்ம எவ்வளோ அப்சர்வ் பண்ணுறோமோ தானாக நம்ம கை வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து செயல்பட ஆரம்பிச்சிரும். ஈவன் எக்ஸாம் டைம்ஸில் கூட சொல்லுவாங்க, நீ எவ்வளோ எழுதி பார்க்குற, நீ எவ்வளோ கண்ணால் படித்து எழுதி பார்க்குற, இதே கை இதான் வந்து உனக்கு அந்த ப்ராக்டிஸ் எக்ஸாம்ஸ்லேயும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காலத்தில் நம்ம அம்மாங்க அவ்வளோவா படிக்கலைனாலும் கூடங்க அவங்களோட நாலேஜ் வந்து இட்ஸ் வேஸ்ட்டுங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், நாலேஜ் எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு வேஸ்ட்டாக இருக்கும். அவங்களோட வளர்ப்பில் இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் கூட வந்து கற்றுக்கிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க இப்போ இல்லாத டைமில் கூட என் கூட நான் வந்து அவங்களோட ஒரு விஷயமும், அதாவது அவங்க கூட இருந்து நான் ஸ்பெண்ட் பண்ண ஒரு டைமையும் தான் வந்து என் மைண்ட்லேருந்து இன்னுமே அரேஸ் ஆகாமல் இருக்குதுங்க. அதுதான் ஒரு பெரிய எனக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன செஞ்சேன்னா, பாசிப்பருப்பு தான் வந்து கழுவி நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டேங்க. இந்த பாத்திரத்தில் ஒரு 3/4 பாகம் தண்ணி சேர்த்துட்டேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு வந்து நல்லா மெத்துன்னு வெந்துடணுங்க. வெந்துட்டால் மட்டும்தான் வந்து நம்ம அரிசி சேர்க்க முடியும். ஃபஸ்ட்டு நெருப்பு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக எரியிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் போக 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 வந்து நல்லாவே வந்து நெருப்பு வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக எரிய ஆரம்பிச்சிருச்சு. என் பொண்ணு வந்து என்னோட உட்காந்துட்டான். என் பையனும் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் வந்து நின்றுட்டே இருந்தாங்க. நானும் சொன்னேன் பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு உட்காரு. ஏன்னா நான் வந்து நிறைய பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா பேப்பரெல்லாம் போட்டு ஒரு நல்லா செட்டில் ஆகிடலாம் அப்படின்ட்டுன்னு. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னாங்க, எனக்கு இந்த பொங்கல் வச்சுட்டு வரச்சு எனக்கு எந்த டயர்டும் நான் ஃபீலே பண்ணலை. ஏன்னா அழகாக ஒரு அந்த கல்லும் இருந்தது எனக்கு அங்கே போட்டு உட்கார்ற மாதிரி. ஸோ வந்து அந்த கல்லை வச்சு அழகாக உட்காந்துட்டேன். நான் எல்லாமே ரெடி பண்ணி வேறு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வெல்லமும் என்ன செஞ்சேன்னா வீட்டிலேயே வந்து பாகு எடுத்து வடிகட்டிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். முந்திரி திராட்சை மட்டும் வறுக்கிறதுக்கு வந்து கடாய் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன், அந்த நெருப்பில் கொஞ்சம் வறுத்துக்கலாம் அப்படின்னு. அண்ட் தென் கரண்டி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஜக்கு மாதிரி தெரியுதுங்களா, ஸ்டீலில், அதில் கொஞ்சம் தண்ணியை நிறச்சி அந்த கரண்டியும் அதில் வச்சுட்டேன். ஏன்னா வந்து வெளில வச்சா தூசு எதுனா படும், மண் எதுனா படும்ன்றதுனால அதையும் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நெருப்பு வந்து போக போக நல்ல ஒரு அழகாக வந்து நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் தென் நான் நினச்சேன் நான் தான் போல் லேட்டு 4 o'clock போகிறோமே அப்படி பார்த்தா அதுக்கப்புறமும் வந்து வைக்கிறவங்க வச்சுட்டு தான் இருந்தாங்க. அப்போ என் மனசில் என்ன ஒரு சந்தோஷம்னா, ஐயோ பரவாயில்லையே, நம்ம தான் லேட்டுன்னு நினச்சோம், நம்மளுக்கும் தாண்டிலாம் வரவங்கெல்லாம் இருக்காங்க போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்து என் பொண்ணையும் நான் கூட உட்கார வச்சுட்டேன். ஏன்னா நான் எப்படி வந்து பார்த்து கற்றுக்கிட்டேனோ அவளும் இதை வந்து பார்த்து கற்றுக்கணும் அப்படின்றதுனால அவளை பிடிச்சி உட்கார வச்சுட்டு, பட் நான் பிடிச்சி உட்கார வச்சுன்றதை தாண்டி அவளுக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கணும், என் கூட இருக்கணுன்ற மாதிரி அவளுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாள். ஸோ வந்து ஒன்று மாற்றி ஒன்று கரெக்டாக அந்த வந்து குச்சை வந்து நான் அலைன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் கேப்பும் இருக்கணும், ரொம்ப வந்து போட்டு திணிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் தென் பிள்ளையாருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து முந்திரி திராட்சை வந்து அவருக்கு பிரசாதமாக வச்சுட்டு அவர் ரொம்ப அழகாக வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஷீல்டு மாதிரி எனக்கு உட்காந்துட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ வந்து நாங்கள் வந்து இப்போ எதுக்கு வெயிட் பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த சிறுபருப்பு வந்து நல்லா கொதித்து நல்லா வெந்துடணுங்க, நல்லா மலர்ந்துடணும். அப்போ தான் வந்து நம்ம அரிசி போட முடியும். ஸோ அது பொங்கி வர்றதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த நெருப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நடுவில் வந்து என் பசங்க என்னமோ கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு அப்படி இப்படி இருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷனாகவும் போயிட்டு இருந்தது. ஸோ அப்கமிங் டேஸில் என்ன பண்ணணுன்னு ஒரு நார்மல் ஒரு பிளான் மாதிரி பண்ணிகிட்டு
பேசிகிட்டு இருந்தோம். ஸோ வந்து 29, 30 என்ன பண்ணணும், 31க்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானு. நான் வந்து முக்கியமாக வந்து இந்த பொங்கல் சாமிக்கு அம்மனுக்கு வச்ச உடனே வந்து நான் என்னோடய மைண்ட் என்னென்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேயில் வந்து கொஞ்சம் வீடை க்ளீன் பண்ணிடணும். ஆனால் பொங்கலுக்கு அப்போ டைம் கிடைக்காது. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நானும் ஸ்கூலுக்கு போயிடணும். அப்புறம் பசங்களுக்கும் ரொம்ப ஆக்கியபைடாக இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க வச்சுக்கிட்டு தான் வந்து நான் எல்லா வேலையும் முடிச்சுக்க முடியுன்ற மாதிரி ஒரு ஐடியாலஜியில் இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான டிஸ்கஷன் தான் போயிட்டு இருந்தது. எப்போவுமே வந்து நாங்கள் பொங்கலுக்கு வந்து பெருசாக ட்ரெஸ் எடுக்கிற பழக்கம்லாம் இல்லைங்க. தீபாவளிக்கு தான் வந்து ட்ரெஸ்ஸு ஷாப்பிங்கெல்லாம் போயிட்டு ரொம்ப நல்லா வாங்குவோம். பொங்கலுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து கிட்ட இருக்கிற கடைகள்லேயே வந்து பாப்பாவுக்கு பாவாடை சட்டை எடுப்பேன், பையனுக்கு வந்து வேஷ்டி ஷர்ட் எடுப்போம். ஒரு 1000-1500 அப்படி முடிஞ்சிடும். நான் எங்கள் 2 பேருக்கும் வந்து நாங்கள் அவ்வளோவா வந்து எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து இப்போ இந்த நெருப்பெல்லாம் மூட்டுறதெல்லாம் வந்து சீக்கிரம் பருப்பு வெந்து வரணும் அப்படின்னா அம்மா கடைசியாக அழகாக வந்து வெந்து மேலே வந்து பொங்குற மாதிரி வந்துச்சுங்க. அது பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து நான் வந்து கரெக்டாக 4 o'clock ஆரம்பித்து நான் ஒரு டைம் சொல்லியிருந்தேன். 5:30 அதாவது 1.5 hours வந்து நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி என் பொண்ணும் பையனும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க டைமுக்கு நான் முடிக்கிறேன்னா இல்லையான்னு. பட் ஆனால் அவங்களுக்கு புரியல, இது எதுவுமே என் கையில் இல்லை அப்படின்னு. நான் ஒரு குத்து மதிப்பாக ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் ஒரு டைம் சொன்னேன், ஒரு 5:30 அப்படின்னு. அம்மா சிறுபருப்பு பார்த்தா கொஞ்சம் மலர்ந்துருந்த மாதிரி இருந்ததுங்க. ஆனால் இன்னமுமே கொஞ்சம் வேகணுன்ற மாதிரி தோணி இருந்தது. அண்ட் தென் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்ன சந்தோஷம்னா இந்த நெருப்பெல்லாம் நல்லா எரியறதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்குள்ளேயே நான் வந்து வெளில வச்ச திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து பருப்பு நல்லா மலர்ந்துறவன் நான் வந்து அரிசியை வந்து போட ஆரம்பிச்சிட்டேங்க பருப்பில் வந்து. ஸோ அரிசி வந்து நான் எவ்வளோ ரேஷியோ எடுத்திருந்தேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.5 டம்ளர் பச்சை அரிசிக்கு 1/2 டம்ளர் சிறுபருப்பு எடுத்திருந்தேங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிறுபருப்பை வாஷ் பண்ணிவிட்டு தான் ஸ்டவ் அடுப்பு மேலே வச்சிடணும். நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வச்சிடணும். அப்போ அந்த தண்ணியில் வெந்து வந்துட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி போடணும். இந்த மாதிரி பொங்கல் செஞ்சோன்னா பொங்கல் வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நல்ல ஒரு சூவியாக இருந்தோன்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு கைக்கு ஒரு அடப்பிரதமன் கிடையாதுங்க, அது என்னமோ சொல்லுவாங்க ஒரு பொங்கல் பேர், இந்த ஸ்ரீரங்கத்துலலாம் கொடுப்பாங்கங்க, அது என்ன பேருனா அக்கார வடிசல் மாதிரி இருக்குங்க. ஆனால் அந்த அக்கார வடிசலுக்கு ஆக்சுவலாக பால் விடுவாங்க. நம்ம வந்து சிறுபருப்பு போட்டோன்னா வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் அந்த மாதிரி செய்வேன். ஸோ வந்து சாப்பாடும் வந்து நல்லா நான் போட்ட பச்சரிசிலாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்கங்க. இப்போ நான் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி வெல்லம் வந்து வீட்லேயே எல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா நம்மளால் இங்கே வந்து எல்லாமே பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் சாப்பாடு நல்லா வெந்து வந்த உடனே என்ன செஞ்சேன்னா அந்த வெல்லம் வந்து எடுத்து சேர்த்துட்ட உடனே நல்லா கரெக்டாக இருந்தது. அதாவது வந்து இந்த 2.5 டம்ளர் பச்சரிசி 1/2 டம்ளர் சிறுபருப்புக்கு வந்து நான் 1 கிலோ வெல்லம் எடுத்திருந்தேங்க. இனிப்பு வந்து கரெக்டாக இருந்ததுங்க, கம்மியாக இல்லை அதிகமாக இல்லை, எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இருந்ததுங்க இனிப்பு வந்து. ஸோ அதை சேர்த்த உடனே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே என்ன செஞ்சேன்னா இதோட வந்து நம்ம முந்திரி திராட்சை வந்து லேசாக ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸ்லோவாக அப்படின்ற மாதிரி நான் வந்து ஆரம்பிச்சிட்டேங்க அந்த வேலையை. நான் ஆக்சுவலாக என்ன பண்ணேன்னா வீட்டிலேருந்து வந்து இந்த ரசக்கருப்புரம் இல்லைங்க பச்சை கற்பூரம், இதில் எனக்கு எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. இந்த பச்சை கற்பூரம் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேங்க போடலான்னு. பட் என்ன ஆச்சு தெரியல, நான் ஃபுல்லாகவே மறந்துட்டேன். இந்த பச்சை கற்பூரத்தை நான் எடுத்துகிட்டு போனேன்ற ஒரு விஷயத்தையே நான் மறந்துட்டேங்க. அதை நான் போடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா இந்த முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் தென் வந்து சுள்ளி வந்து நான் 2 கட்டு வாங்கியிருந்தேன், 30 பத்தலை. அதுக்கப்புறமும் ஒரு 2 கட்டு வாங்கிட்டு தான் வந்து என்னோடய வேலையை வந்து நான் ஆரம்பித்தேங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து அந்த வீடியோவில் தெரிகிற அந்த ரெட்டு கலர் அந்த எரியுது இல்லைங்களா, அதை வந்து ரொம்ப வந்து ஐயோ பயங்கரமாக தெரியுது வீடியோவில்னு அதுவே சுற்றி ரொம்ப நேரமாக எடுத்துகிட்டே இருந்தாள் அந்த வீடியோவை. ஏன்னா என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தா வேறையா. ஸோ அவளுக்கு வந்து
அதை எடுக்கிறது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. ரொம்ப நிறைய புகையும் வரலங்க. ஏன்னா கரெக்டாக எரிஞ்சிட்டே இருந்ததுனால எங்களுக்கு புகையும் வந்து ரொம்ப ஜாஸ்தி, இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தவே இல்லை. அதனால் வந்து நாங்கள் ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தோம். ப்ளஸ் எங்களுக்கு டயர்டும் வேறு ஆகவே இல்லைங்க. ஸோ நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன், நான் வீட்டிலேருந்து கடாய் எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. ஸோ கடாயை வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னால் அங்கே தண்ணி இருக்குது. ஸோ என் பையன் தான் போய் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தான். ஸோ எடுத்துகிட்டு வந்தோடனே அங்கே அந்த அடுப்புக்கு முன்னாடி ஒரு 2 சின்ன கல்லை வச்சு நான் இந்த கடாய்க்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். அண்ட் தென் நெய், அதாவது நான் எப்போனா பொங்கல் பண்ணேனாங்க, நான் எப்போவும் நினச்சிப்பேன், ஒரு கடவுளுக்கு கொடுக்குறோன்னா அதை எவ்வளோ ஒரு நல்ல ஒரு தேவாமிரதமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நான் செஞ்சு கொடுக்கணுன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆசை. நான் ரொம்ப எதையும் வந்து கம்மி பண்ணி போடணுன்றதை நான் விருப்பமே படமாட்டேன். அதனால் நல்லா நெய், தாராளமாக முந்திரி, தாராளமாக திராட்சைலாம் போட்டேன். அப்போ கூட எங்கள் அப்பா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார், சமூகம் ரொம்ப பெரிய இடம் போல் இருக்குது, இவ்வளோ முந்திரி இவ்வளோ திராட்சைன்னு கூட எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். நான் வந்து கடவுளுக்குன்னு செய்யணும்னு வந்துட்டால் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றது வந்து என்னோடய மைண்ட் செட்டுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கம் கடாய் கொஞ்சம் ஆடிட்டே தான் இருந்தது, ஒரு கையில் பிடிச்சி அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ நெய் வந்து கொஞ்சம் டைல்யூட் ஆன உடனே, உருகின உடனே முந்திரி வந்து சேர்த்துட்டேங்க. முந்திரி வந்து லேசாக பொறுமையாக தான் பொரிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம அவசரப்பட்டெல்லாம் எதுவும் பண்ண வேணாம், நெருப்பை ரொம்ப இழுத்துற வேண்டாம், ஏன்னா நம்ம கடாயும் வேறு பிடிச்சி பண்ணணும் இல்லைங்களா, அதனால பொறுமையாக வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். முந்திரி லைட் ப்ரௌன் ஆன உடனே தான் திராட்சை போடணும். அதை நான் வந்து முந்திரி ஃபஸ்ட்டு, அப்போ தான் வந்து நம்ம பொங்கல் சாப்பிடும் போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். ஒன்றும் நம்ம வந்து முந்திரி ஃப்ரை ஆகாமல் போட்டுட்டோன்னு வைங்களேன், அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்காது. ஸோ வந்து முந்திரி லைட் ப்ரௌனாக ஆன உடனே அதுக்குள்ளே திராட்சையோட எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு, சைட் பை சைட் வந்து என்னோட சுற்றி இருந்த பொருளுங்கள்லாம் என் பசங்களே வந்து என்ன செஞ்சாங்க, கடன்னு எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. நான் பொங்கலை வந்து எந்த பேக்குக்குள்ளே வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் பேசி பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. ஸோ வந்து கொஞ்சம் பத்தலை, ஏன்னா பொங்கல் கொஞ்சம் நெருப்பு பத்தலைன்றதுனால தான் நான் இப்போ வந்து இந்த சுள்ளியை வச்சிட்ருக்குறேங்க. அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பொங்கல் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆக வேண்டியது இருந்தது. ஸோ அது வந்து ஸ்லோவாக இருந்தால் ரொம்ப நேரம் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டுன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சுள்ளி வச்சுட்டு இது பண்ணேன். அண்ட் தென் என்னென்னா, பாத்திரத்தில் கொஞ்சம் கூட அடியே பிடிக்கலைங்க, ரொம்ப சூப்பராக வந்திருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ வந்து முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. நான் வந்து இப்போ திராட்சை போட்டுருவேன். நான் திராட்சை சேர்த்துட்டேங்க. நெய்யில் வந்து நல்லா சேர்த்த உடனே அது வந்து நல்லா கொஞ்சம் உப்பி இந்த பில்லோ மாதிரி வரும். அது பார்த்துட்டு வந்து என் பையன் என்ன கேட்டிருந்தானா, ஏன் மம்மி சுண்டலெல்லாம் வந்து பொங்கலுக்குள்ளே சேர்க்குறீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் என் பொண்ணு சொல்லிகிட்டு இருந்தா, அது சுண்டல் கிடையாது, நெய்யில் போட்டால் திராட்சை அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டுன்னு. ஸோ வந்து முந்திரியும் திராட்சையும் வந்து நான் ஸ்லோவாக அந்த கடாயை வேறு ஒரு பக்கம் பிடிச்சிக்கணுங்க. ஏன்னா அது வேறு கொஞ்சம் ஆடிட்டே இருந்துதான். எனக்கு என்ன பயம்னா, இவ்வளோ செஞ்சுட்டு அது எங்கன்னா வந்து சாஞ்சிர போதுன்ற மாதிரி கொஞ்சம் பயமாகவே இருந்துகிட்டு இருந்தது. ஸோ நடுவில் வந்து அதையும் பார்த்துக்கிட்டு நான் வந்து பொங்கலையும் வந்து ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ வந்து கடைசியாக வந்து இப்போ எல்லாமே வந்து முடிகிற தருவாயிங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக 5:30 ஆகிடுச்சேன். என் பொண்ணு வேறு வாட்ச் காட்டிகிட்ருக்கிறா 5:30 ஆகிடுச்சின்னு. ஸோ 10 மினிட்ஸில் மட்டும் கொஞ்சம் இருக்கட்டும் ஸ்டவ்லன்ற மாதிரி இருந்தேன். இவங்க 2 பேரும் வந்ததுலேருந்து நின்றுட்டே இருந்ததுனால பயங்கர கால் வலி போலங்க. நல்லா என் பையன் குனிறான், நிற்கிறான். நான் அப்போவும் சொன்னேன் பேப்பர் போட்டு உட்காருன்னு, 2 பேருமே கேட்கல என் பேச்சுங்க. ஸோ கடைசியாக வந்து பொங்கல் வந்து வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த குளிருக்கு வந்துங்க அந்த அனலாண்டை உட்காருது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ரியலாக சொல்லணும்னா சம்மர் டைமில் கூட அப்படி கொஞ்சம் நம்மளுக்கு வேர்க்கும், ஹுஸ்ஸானும். பட் இது சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ வந்து முந்திரி நல்லா பொரிஞ்சிருச்சு. திராட்சையும் நான் வந்து போட்டேன். அது திராட்சை போட்டோன்னு 2 மினிட்ஸ்லேயே வந்து அது நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சுங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் பொங்கலுக்குள்ளே சேர்த்துட்டேன். இப்போ பொங்கல் வேலை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரெடி ஆகிட்ட உடனே நான் என்ன செஞ்சேன்னா, எல்லாமே வந்து ஏற கட்டிட்டு பேக்லலாம் பொங்கல் எடுத்து வச்சுட்டு கோவிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். பூ அப்புறமா தேங்காய் வாங்கிக்கிட்டு 100 ரூபாய் டிக்கெட்டில் தாங்க போயிருந்தோம். அன்றைக்கி நாங்கள் போன 28ஆம் தேதி வந்து பயங்கர கூட்டங்க. ஸோ எங்களால் வந்து தோணலை லைக் க்யூவில் நின்று போயிட்டு டிலேடாக பார்க்க முடியும்னு. ஏன்னா இவங்களும் வந்து கிளம்பணும் இல்லையா மறுநாள் ஊருக்குன்றதுனால 100 ரூபாய் டிக்கெட்டில் வந்துட்டு நாங்கள் போயிட்டோம்.
அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 100 டிக்கெட்டில் அம்மனை வந்து ரொம்ப கிட்டையில் சூப்பராக தரிசனம் பண்ணோங்க. அண்ட் தென் நான் வந்து என்ன செஞ்சுருப்பேன்னா, பொங்கலை வந்து மூடக்கூடாது, நம்ம செஞ்ச பொங்கலை வந்து மூடாமல் கொஞ்சம் பேக்குள்ளேயே திறந்து வச்சுட்டு போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு பிரசாதம் கொடுக்க ஆரம்பித்தோம். ஏன்னா நம்ம இவ்வளோ செஞ்சு நம்ம மட்டுமே சாப்பிட்றதுக்கு கிடையாது இல்லைங்களா, அதனால் பிரசாதம் கொடுக்க ஆரம்பித்தோடனே செம்மையாக பிச்சுக்குச்சுங்க. அதாவது ஒருத்தரும் வந்து 2-3 தடவை வந்து வாங்கி சாப்பிடும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதாவது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி வந்து சாப்பிடும் போது எனக்கு எவ்வளோனா, அதாவது நம்ம இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளை வந்து ஒருத்தங்க வாழ்த்தும் போது அதோட ஹாப்பினஸ்ஸே வந்து ரொம்ப தனியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து எங்கள் டே வந்து ரொம்ப 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 டிவைனாக நாங்கள் வந்து அம்மனை பார்த்த ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷத்தோட கோவில்லேருந்து கிளம்பும் போது அவ்வளோ ஒரு மனசில் வந்து ஒரு நிறைவாக இருந்ததுங்க. ஏன்னா நான் எப்போவுமே பெரிய பாளையம் அப்படின்னு சொன்னாலே என் மண்டையில் முதல்ல வர்றது மண் சட்டி தாங்க. ஏதாச்சும் ஒரு சட்டியாச்சும் வாங்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி இந்த தடவையும் நான் வந்து மண் சட்டி வாங்கியிருந்தேன், 2 மண் சட்டி. அதுக்கான வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுவேன். இந்த தடவை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வாங்கியிருந்தேன், அது எப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான். ஸோ இதுதாங்க இன்னையோட 28th சண்டே டிசம்பரோட டே இப்படி போச்சு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப மனசுக்கு நிறைவாக, அம்மாவை பார்த்த ஒரு சந்தோஷத்தோடு எனக்கு வந்து போச்சுங்க. ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் என்னோடய சேனலை வந்து நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேன். உங்களோட ஒரு சப்போர்ட்டும் எனக்கு அவ்வளோ பெரிய ஹாப்பினஸை கொடுக்குங்க. ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, உங்களெல்லாம் நம்பி தான் நான் என்னோடய சேனலை வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வந்து பொங்கல் செய்கிறத தாண்டி ஒரு வீடியோ கேப்சர் பண்ணி போடுறது எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.